வழக்கறிஞர் டாக்டர் அருள்நெறி நாவலர் அவர்களே, தாங்கள் இரண்டாவது குற்றச்சாட்டை விளக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இரண்டாவது குற்றச்சாட்டு நண்பன் என்ற முறையில் தனது இனிய தோழனாகிய துரியோதனனுக்கு அறிவுரை கூறாதது நயவஞ்சகமாகும். கனம் நீதிபதி அவர்களே, பத்தினி தெய்வமாகிய பாஞ்சாலியை மாடு நிகர்த்த துச்சாதனன் மலர் குழல் பிடித்து இழுத்து வந்து நடுச்சபையில் நிறுத்திவிடுகிறான். அந்த நேரத்தில் துரியோதனன் அவனை பார்த்து, தம்பி, அவளுடைய துகிலை உரி என்னுடைய தொடை மீது வந்து உட்கார வை என்று சொல்லுகிறான். கனம் நீதிபதி அவர்களே, ஒரு அபலைக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்கிற நேரத்தில் கர்ணனாக இருக்கிற தோழன் உடனடியாக அறிவுரை கூறியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக துரியோதனனுடைய தம்பி விகர்ணன் அவன் எழுந்து பேசுவான். அண்ணா, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குற்றத்தை ஒரு பெண்ணுக்கு செய்யாதே என்று சொன்ன நேரத்தில் கர்ணன் எழுந்து அந்த விகர்ணனை பார்த்து, இருக்கின்ற தரணிவரில் நின் அறிவால் உயர்ந்தனையோ, ராஜநீதி குருக்கொண்டு முதிர்ந்தனையோ என்று அவனை ஏளனமாக பேசி அமர வைத்துவிட்டு இந்த கொடிய நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான். கனம் நீதிபதி அவர்களே, இந்த நேரத்தில் கர்ணன் துரியோதனனுக்கு அறிவுரை கூறி இப்படிப்பட்ட குற்றத்தை செய்யாமல் தடுத்திருந்தால் துரியோதனன் காப்பாற்றப்பட்டிருப்பான். ஆகவே நயவஞ்சகன் கர்ணன் என்று தீர்ப்பளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, கொடுமையாக ஒரு அபலை பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. பார்த்து கொண்டே இருக்கிறான் கர்ணன். அந்த கொடுமையை அங்கே தடுத்திருக்க வேண்டும். அவன் வள்ளல் என்ற பெயர் பெற்ற அவன் அந்த பெண்ணுக்கு கற்பை வாரி வழங்கி இருக்கலாம், பாதுகாத்திருக்கலாம். பாதுகாப்பு தருவதற்கு பதிலாக மற்றவனையும் தூண்டி விடுகிறான் என்றால் அவன் கொடிய குற்றவாளிதானே? நிச்சயமாக இல்லை நீதிபதி அவர்களே. இது நடந்தது எங்கே? ஒரு ராஜசபையில். ஒரு ராஜசபையில் ராஜா ஒரு பெண்ணை இப்படி மானபங்கப்படுத்தி கொண்டிருக்கிற போது தான் ஒரு வள்ளல்ங்கிறதுக்காக போய் ஒருத்தர் அதை தடையாக நின்றால் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? வள்ளல் என்ற நிலையில் மாத்திரம் இவன் இல்லை, நண்பன் என்ற நிலையிலும் இருக்கிறான். துரியோதனனுக்கு அறிவுரை கூறியிருக்கலாம் அல்லவா? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, உங்ககிட்ட ஒரு பையன் படிச்சிருக்கான்னு வச்சுங்கோ. என்கிட்ட ரொம்ப நல்ல பையன் படிக்கும் போதே. சரி. படிச்சுட்டு இப்போ அவன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறான்னு வச்சுக்குவோம். சரி. நீங்க சொன்னதை படிக்கிற காலத்துல தட்டாம கேட்கிற பையன். பெரும்பாலும் என் பையன்க எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்ட உங்க பையன்ல ஒருத்தன் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறான். அந்த பையன் சரி, அவன் தெருவில் ஒரு பெண்ணை, குற்றம் செஞ்ச ஒரு பெண்ணை இழுத்துக்கிட்டு போறான். என்ற படித்தவன் ஒரு பெண்ணை, குற்றம் செய்தவளை இழுத்து கொண்டு போகிறான். நான் அப்படி சொல்லலையே, உங்ககிட்ட படிச்ச பையன் நான் இழுத்துக்கிட்டு போறான்னு சொன்னேன். சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் குற்றவாளியை இழுத்துக்கிட்டு போறார். சரி. ஆனா குற்றவாளி ஒரு பெண். சரி. உடனே உங்களுக்கு ஒரு பெண் என்ற உடனே மனசுல ரொம்ப இரக்கம் உண்டாகி அந்த பையனை கூப்பிட்டு, அதாவது சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, நீங்க சொன்னா தட்ட மாட்டானே அந்த பையனை கூப்பிட்டு, இப்படி ஒரு பெண்ணை இப்படி எல்லாம் செய்யலாமாப்பா, பெண் பாவம் பொல்லாததல்லவா அப்படின்னு நீங்க சொன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார்னு நினைக்கிறேன்? வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, குற்றவாளியாகிய ஒரு பெண்ணை தண்டிப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து செல்கிறார்கள். இங்கே பாஞ்சாலி என்ன குற்றவாளியாகவா நிற்கிறாள்? நிச்சயமாக குற்றவாளிதான். அவள் நல்லவள்தான் என்னை பொறுத்தவரையில். ஆனால் அவள் குற்றவாளி துரியோதனனை பொறுத்தவரையில். என்ன குற்றம் செய்தாள்? அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சரி. இந்திரபிரஸ்தம்னு ஒரு பெரிய நகரத்தையே உண்டாக்கி அவர்கள் தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி. அங்க மாட மாளிகை, கூடகோபுரம் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு பெரிய யாகம் நடத்திய போது இந்த துரியோதனனையும் அவர்கள் அழைத்திருந்தார்கள். இவன் போய் பார்த்தான். அந்த மாட மாளிகை, கூடகோபுரம், அங்கே வருகின்ற வரவு, செய்கின்ற செலவு எல்லாவற்றையும் உற்று நோக்கினான். ஒரு வருஷத்தில் நம்முடைய ராஜ்யத்திலே வரவும் செலவும் என்னவோ அது இங்கே ஒரு நாளிலேயே உண்டாகிறதே என்று பொறாமைப்பட்டான். ஏற்கனவே அவன் பொறாமைக்காரன். இப்பேற்பட்டவன் அதிகமாக பொறாமை உண்டானவுடன் ஒரு மண்டபத்திலே நடந்து வந்து கொண்டே இருக்கிறான். சுற்றிலும் அவனுடைய மந்திரிகள், தந்திரிகள், தளபதிகள், நண்பர்கள் எல்லாரும் வருகிறார்கள். அப்படி வந்து கொண்டே இருக்கும்போது மேலே இருக்கின்ற மேல் தளத்திலே ஒரு ஓவியத்தை பார்க்கிறான். அந்த ஓவியம் தாமரை குளம் ஒன்று இருப்பது மாதிரியான ஓவியம். கீழே இருக்கிற தரையோ கண்ணாடி மாதிரியான தரை. மேலே இருக்கிற அந்த நிழல் இருக்கிறதே அது இங்கே கீழே தெரிகிறது. ஆனால் அங்கே ஒரு நிழல் நிஜமாகி கொண்டிருக்கிறது. ஒரு நிழல் நிஜமாகிறது. அதான் அது அப்பவே ரிலீஸ் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன்.
அந்த மாதிரி ஒரு நிழல் நிஜமாகிக் கொண்டிருந்தது. இது உள்ளபடியே ஒரு குளமாயிற்றே என்று நினைத்தான் இந்த துரியோதனன். நடுவிலே குளத்திலே இறங்கி போனால் ரொம்ப ஆழமாயிருக்கும் என்று நினைத்து ஓரத்திலே, கரை ஓரத்திலே காலை லேசா வச்சு போகலாங்கிறதுக்காக ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு அப்படி போனான். எதிரில் உப்பரிகையில நின்று கொண்டு பாஞ்சாலி தன் பாங்கிமாரோடு இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறாள். என்ன நடந்தது? வழவழப்பான தரை. இவன் காலை லேசா அப்படியே லூசா விட்டான். ஏதோ லூசு மாதிரி விட்டான் நினைக்கப்படாது, காலை மட்டும்தான் லூசா விட்டான். திடீரென்று ஒரு ஆண்மகன் வழிக்கு விழுந்து விட்டான். இதை பார்த்த அந்த பாஞ்சாலி கலுக்கென்று சிரித்தாள். எப்படி சிரித்தாள்? கலுக்கென்று சிரித்தாள். இதனால் துரியோதனனுக்கு கோபம் வந்தது. ஆகவே பழி வாங்குகிறான் என்று சொல்ல போகிறீர்கள். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அது மாதிரி நமக்கு நடந்தாதாங்க நமக்கும் அந்த மாதிரி எண்ணம் வரும். வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, இந்த துரியோதனனுக்கும் பாஞ்சாலிக்கும் என்ன உறவு? என்ன உறவு? அவன் மைத்துனன், இவள் மைத்துனி, அவ்வளவுதான். ஒரு மைத்துனன் வழிக்கு விழுந்ததை பார்த்து ஒரு மைத்துனி சிரித்தால் அதற்கு இவ்வளவு கொடிய தண்டனையா? இருக்காது. ஆனால் ஒரு மைத்துனனை பார்த்து ஒரு மைத்துனி எப்படி சிரிப்பாளோ அப்படி இன்றைக்கு அவள் சிரித்திருப்பாளே. ஆனால் மகாபாரதமே வேற திசையில் போயிருக்கும் நீதிபதி அவர்கள். அதென்ன மைத்துனனை பார்த்து சிரிப்பதற்கென்று ஒரு தனி சிரிப்பு இருக்கிறதா? எத்தனையோ சிரிப்பு வச்சுக்கிறான். ஒன்றும் வேண்டாங்க, கடன் வாங்க போறான் பாருங்க. ஆமா, கடன் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சிரிப்பு வச்சுக்கிறான். வாங்கினவன் அவன் வசூலிக்க வரான்ல, கடன் கொடுத்தவன். ஆமா, வசூலிக்க வரும்பொழுது வாங்கின கடனை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சிரிப்பு வச்சுக்கிறான். வாங்கின கடனை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சிரிப்பு. ஆமா, எங்க அதை கொஞ்சம் சிரிச்சு காமிங்க பார்க்கலாம். நீதிபதிகளுக்கே எதையும் நேரில் செய்து காட்டினால்தான் நம்புவீர்கள். நான் இப்பொழுது வாங்கிய கடனை இல்லை என்று எப்படி சொல்வது என்பதை சிரித்து காட்டுவதற்கு தயாராகிவிட்டேன். ஆனால் கடன் வாங்காமல் என்னால் அதை சிரித்து காட்ட முடியாது. உங்கள் பையில் உள்ள அந்த பணம் முழுவதையும் எனக்கு கடனாக கொடுங்கள். வாங்கிய கடனை இல்லை என்று எப்படி சொல்வது என்ற சிரிப்பை இப்பொழுதே சிரித்து காட்டு. போதும் போதும், இது மாதிரி சிரிப்பை நான் நிறைய பார்த்துட்டேன். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, நீங்கள் கேட்கிறீர்களே, இந்த ஒரு சிறிய செயலுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று. இந்த சிரிப்பை மட்டுமா அவள் செய்தாள்? அவள் இன்னும் ஒன்றும் செய்தாள். என்ன? அங்கே வந்து கொண்டிருந்த அந்த துரியோதனன் கீழே வழிக்கு விழுந்ததை பார்த்தவுடன் அந்தகன் மகன்தானே, அதனால் வழிக்கு விழுந்து விட்டான் என்று சொன்னாளாம். குருடன் மகன்தானே என்று அவனுடைய தந்தையையும் ஏசுகிறாள். அவனுடைய தந்தை இவளுக்கு என்ன முறை வேண்டும்? மாமனார் முறை. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, பத்தினி பெண்கள் ஒரு காலத்தில் செய்தது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். பாஞ்சாலியும் ஒரு பெரிய பத்தினி. அவளுக்கு முன்பு இந்தியாவில் எந்த பெண்ணும் தன்னுடைய மாமனாரை திட்டியதாக ஒரு வரலாறே கிடையாது. என்றைக்கு இந்த பெண் தன்னுடைய மாமனாரை திட்டினாளோ அவள் பத்தினி ஆகையினால் அன்றிலிருந்து இன்று வரையிலும் வீட்டுக்கு வீடு மாமனார் மருமகளாலே திட்டு வாங்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அமரலாம். வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் அவர்களே, இந்த குற்றச்சாட்டில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தியதை தடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆமாம் நீதிபதி அவர்களே. ஆனால் துரியோதனனோ அவளுக்கு தண்டனை அளித்திருக்கிறான் அரசன் என்ற முறையில். ஆகவே இது ஒன்றும் தடுக்கப்படுவதற்குரியதல்ல என்று அவர் சொல்லுகிறார். கனம் நீதிபதி அவர்களே, நண்பன் என்ற முறையில் தோழனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது கர்ணனுடைய பொறுப்பாகும். உங்களுக்கு என்ன சந்தேகம்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அந்த சபையிலே பீஷ்மர் இருந்தார் அல்லவா? ஆமாம். அந்த சபையிலே துரோணாச்சாரியார் இருந்தார் அல்லவா? இருந்தார். கிருபாச்சாரியார் இருந்தார் அல்லவா? இருந்தார். விதுரன் இருந்தான் அல்லவா? ஆமாம். இவ்வளவு பெரியவர்களே கண்டிக்கவில்லை, இவ்வளவு பெரிய மக்களே அதையெல்லாம் தப்பு என்று சொல்லவில்லை. ஒரு சர்வசாதாரணமான கர்ணன் அவன் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கனம் நீதிபதி அவர்களே, அவ்வளவு பெரியவர்கள் சாதிக்க முடியாததை கர்ணன் சாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதே கர்ணன் தன்னுடைய தாய் குந்தி தேவியிடத்தில் இந்த துரியோதனனுக்கும் தனக்கும் எப்படி நட்பு இருந்தது என்பதை விளக்குவான். பெற்ற நீர் மகவன்பிலாமையோ அன்றி பெரும்பழி நாணியோ விடுத்தீர், அற்றை நாள் தொடங்கி இன்றளவும் ஆருயிர் துணை எனக் கருதி கொற்றமாமகுடம் புனைந்து அரசு அளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் என் அடிவணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்தான். வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் அவர்களே, இந்த துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் அவ்வளவு நெருங்கிய நட்பு என்று சொல்லுகிறீர்களா? ஆமாம் நீதிபதி அவர்களே. மிகப்பெரிய இலை போட்டு 64 வகை காய்கறிகளை அதில் பரிமாறினாலும்
துரியோதனன் ஒரு முறை தான் தொட்டதை திரும்பத் தொடமாட்டான், தன் எச்சில் தான் தீண்டாதவன் என் எச்சிலை தீண்டினான் என்று கர்ணன் நினைத்தான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, மகாபாரதத்தில் இந்த நிகழ்ச்சி வருகிறது. ஆனால் எனக்கு அந்த நிகழ்ச்சியிலே நம்பிக்கை இல்லை. நான் கூட இதே மாதிரி நடக்கிறவன் தான். அதாவது ஒரு முறை சாப்பிட்ட அந்த கரியை மறுமுறை தொட்டு சாப்பிட்றதே இல்லை. நீங்களும் துரியோதனனைப் போலவே வணங்காமுடி மன்னரா? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். 10 கறி வச்சு பெரிய இலையில சாப்பாடு போட்டிருந்தான். சரி. ஒரு முறை எடுத்து சாப்பிட்ட கரியை மறுமுறை நான் கூட தொடவே இல்லை. ஏன்? ஒரு முறை தொடறதுக்கு தாங்க கரியே வச்சிருந்தான். அந்த மாதிரி கல்யாணமா பார்த்து போயிருக்கீங்க. உட்காருங்க. வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் அவர்களே, நீங்கள் தொடருங்கள். கனம் நீதிபதி அவர்களே, இதைவிட மிக முக்கியமான ஒரு நட்பு சிறப்பை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் தன்னுடைய மனைவியின் பெயரை இன்னொருவன் சிருங்காரமாக உச்சரிப்பதை கூட ஒரு கணவன் விரும்ப மாட்டான். அப்படி உச்சரித்தவன் தலையை உலகத்தில் உடலோடு ஒட்டி கொண்டிருக்க விட மாட்டான். ஆனால் நீதிபதி அவர்களே, மகா சக்கரவர்த்தியாகிய துரியோதனன் தன்னுடைய மனைவி பானுமதி இனியவள், அழகியவள், அப்படிப்பட்டவள் இருக்கக்கூடிய அந்த புறத்தில் அவளோடு சேர்ந்து சொக்கட்டான் ஆடுவதற்கு அனுமதித்தான் கர்ணனை. நீதிபதி அவர்களே, முதுகுப்புறத்தை வாயிற்புறம் காட்டிக்கொண்டு கர்ணன் அமைந்திருக்கிறான். பானுமதியோ வாயிற்புறத்தை பார்த்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஆட்டத்தில் அந்த தோகை நல்லாள் பக்கம் தோல்வி வந்து விடுகிறது. இந்த நேரத்தில் நிமிர்ந்து பார்க்கிறாள். தன்னுடைய கணவன் கம்பீரமாக வந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். கணவன் வந்துவிட்டானே என்பதற்காக மரியாதை காட்ட எழுந்தாள். தப்பு கணக்கு போட்டு விட்டான் கர்ணன். ஓஹோ, தோல்வி கண்டதால் அல்லவா இந்த தோகை நல்லாள் எழுந்திருக்கிறாள் என்று எண்ணி எட்டி அவளுடைய மடியில் இருக்கிற மணிமேகலையை பற்றி இழுத்தான். முத்துக்கள் அத்தனையும் சிதறுகின்றன. நீதிபதி அவர்கள், அதாவது துரியோதனுடைய மனைவி பானுமதியின் இடையிலே இருந்த மேகலையை எட்டி பற்றுகிறான் கர்ணன். நீதிபதி அவர்களே, இதை அவனே சொல்லுவான். மடந்தை பொன் திருமேகலை மணி உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே யான் அயர்ந்து இருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தருமமும் என்றான். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த இடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம்? மணிமேகலை இவனுடைய கைப்பட்டதனாலே கீழே சரிந்து விழுந்தது என்பதுதான் அந்த பாட்டிலே இருக்கிறதே தவிர, இவன் எட்டி அவளுடைய மணிமேகலையை பற்றி இழுத்தான் என்று அந்த பாட்டில் இல்லை. அங்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன். கர்ணன் கையை நீட்டினான். அவன் கை நீட்டிய இடத்திலே பானுமதியினுடைய இடுப்பு இருந்தது. அவள் இடுப்பிலே மணிமேகலை இருந்தது. வீரனுடைய கை விரைவாக பற்றியது. வேகமாக பற்றிய அந்த கையில், அழுத்தமான அந்த கையில் மென்மையான நகை பட்டு உதிர்ந்து விட்டது. அதாவது எதேச்சையாகத்தான் கர்ணன் அந்த இடையிலே இருக்கிற மணிமேகலையை பற்றினானே தவிர அவள் இடையை தொட வேண்டும் என்று நினைக்கவில்லை. நிச்சயமாக இல்லை. அப்படியானால் இது எப்படி நேர்ந்தது? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, பானுமதியும் உட்கார்ந்துதானே ஆடிக்கொண்டிருந்தாள். ஆமாம். கர்ணனும் உட்கார்ந்துதானே ஆடிக்கொண்டிருந்தான். ஆமாம். உட்கார்ந்திருந்த கர்ணன் கையை நீட்டினால் அந்த கை பானுமதியினுடைய தலையில் தானே பட வேண்டும். ஆமாம். தலையில் பட வேண்டிய கை அவள் இடுப்பிலே பட்டதென்றால் என்ன அர்த்தம்? உட்கார்ந்திருந்தவள் திடீரென்று எழுந்து விட்டாள். எழுந்தவள் குற்றமே தவிர கை நீட்டியவன் குற்றமாயுது. வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, நான் கேட்கிறேன், அந்த இடத்தில் துரியோதனனும் நிற்கிறான். ஆமாம். அவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆமாம். துரியோதனுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது என்று கருதுகிறேன். வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் அவர்களே, துரியோதனன் அப்பொழுது என்ன செய்தான்? கனம் நீதிபதி அவர்களே, ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு முன்பாகவே இன்னொருவன் தொடுகிறான் என்றால், அதுவும் ஒரு மகாராஜனுடைய மனைவி என்றால் எப்படி இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கேட்கிறேன். கனம் நீதிபதி அவர்களே, அந்த முத்துக்கள் அத்தனையும் சிதறி கிடக்கின்றன. இதை கண்ட பானுமதி நடுங்குகிறாள். சிதறிய முத்துக்களைப் போல தன்னுடைய கணவனுக்கு முன்பு தன்னுடைய கற்பு முத்துக்களும் சிதறிவிட்டனவோ என்று வேதனைப்பட்டாள். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த கர்ணனும் அப்படித்தான் வேதனைப்பட்டான்.
இந்த சிதறிய முத்துக்களைப் போல் எனக்கும் என் நண்பனுக்கும் இருந்த இடையிலே இருந்த அந்த நட்பும் சிதறிவிட்டதே என்று அவனும் கவலைப்பட்டிருக்கிறான். கனம் நீதிபதி அவர்களே, துரியோதனனும் இந்த நேரத்தில் இந்த கடுமையான சூழ்நிலையை சரி செய்வதற்கு முயன்றான். ஆக அந்த இடத்தில் துரியோதனனும் துடித்தான், பானுமதியும் துடித்தாள், கர்ணனும் துடித்தான். மூவருமே துடித்தார்கள். துடிக்காமல் கிடந்தவை அந்த முத்துக்கள் மட்டும்தானோ? நீதிபதி அவர்களே, இனிமேல் முத்துக்கள் துடித்தால்தான் நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்களோ? இனிமேல் எப்படி மகாபாரதம் நடக்க முடியும்? மறுபடியும் முத்து உதிர முடியும்? மறுபடியும் அது துடிக்க முடியும்? யாராவது மகாபாரதம் சினிமா எடுக்கிற டைரக்டருக்கு எழுதி போட்டால் அந்த முத்தை துடிக்க வச்சு அந்த இடத்துல ஒரு மோகினியை உருவாக்கி ஒரு டான்ஸை உண்டாக்கினாலும் உண்டாக்கலாமே தவிர மகாபாரதத்தை நாம் மறுபடியும் உண்டாக்க முடியாது. நீங்கள் உட்காருங்கள். வழக்கறிஞர் அருள்நெறி நாவலர் அவர்களே, அந்த சூழலில் துரியோதனன் என்ன செய்தான் என்பதை சொல்ல முடியுமா? கனம் நீதிபதி அவர்களே, மிக வேதனையான காட்சியை எதிர்க்கட்சிக்காரர் வேடிக்கையாக்கி காட்டுகிறார். கனம் நீதிபதி அவர்களே, இந்த சூழ்நிலையில் இறுக்கமான சூழ்நிலையை சரி செய்வதற்கு தகுதி துரியோதனனுக்குத்தான் உண்டு. அவன் மெதுவாக வந்தான், உதிர்ந்து கிடந்த ஒரு முத்தை கையில் எடுத்தான், அருந்த நூலை கையில் எடுத்தான். அவனை பார்த்து கேட்டான், கர்ணா, இந்த உலகத்தில் எவனும் தன் மனைவியை இன்னொருவன் தொட்ட பிற்பாடு நெஞ்சு துடிக்காமல் இருக்க மாட்டான். சினமடைந்ததனால் உடல் துடிக்கும். அப்படி உடம்பு துடிக்குகிற போது எந்த காரியத்தையும் நுண்மையாக செய்ய முடியாது. நண்பனே, என் இனிய தோழன் நீ என்பதனால் சொல்லுகிறேன், என் மனைவியை நீ தொட்ட பிற்பாடு கூட என் நெஞ்சில் எந்த விதமான கலக்கமும் இல்லை என்பதை காட்ட இந்த சிறிய முத்துக்குள்ளே இருக்கிற துளைக்குள் இந்த நூலை எடுத்து கோக்கவோ எடுக்கவோ என்று கேட்டானே, இவ்வளவு தூரம் நட்பை நெருக்கமாக வைத்திருந்த துரியோதனனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கர்ணனுக்கு இல்லையா? நீதிபதி அவர்களே, அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிற நேரத்தில் துரியோதனனுக்கு உரிய நேரத்தில் அறிவுரையை மட்டும் கர்ணன் கூறியிருப்பானால் எந்த விதமான கொடுமையும் வந்திருக்க முடியாது. நீதிபதி அவர்களே, அப்படிப்பட்ட பெண் யார்? பாண்டவர்களுக்கு மனைவி இல்லையா? பீமன் துடிக்கிறான். அவன் எழுந்து சொல்லுகிறான், என் மனைவியை தொட்டவனை கொன்று வீழ்த்துகிற வரையில் நான் தண்ணீரை கரத்தால் எடுத்து குடிக்க மாட்டேன். நீர்நிலைக்கு செல்லுவேன், என் தண்டாயுதத்தால் அடிப்பேன், எழுந்து வருகிற நீர் திவலைகளை மட்டும் நான் நாக்கால் நக்கி குடிப்பேன். இப்படியல்லவா சபதம் போட்டான். அந்த பத்தினி தேவதையும் தன் தொடையில் வந்து உட்காரச் சொன்ன துரியோதனன் அந்த தொடையில் அடிபட்டு சாவான் என்று சாபம் கொடுக்கிறாள். இதனால் துரியோதனுடைய சாவுமணி இல்லையா? இதனால் தான் கூறுகிறேன் கனம் நீதிபதி அவர்களே, கர்ணன் மிகப்பெரிய குற்றவாளி. வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, கர்ணனை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் அறிவுரை கூறியிருப்பானேயானால் பாண்டவர்கள் சபதம் செய்திருக்க மாட்டார். அந்த சபதத்தின் விளைவுதான் துரியோதனன் வீழ்ச்சி என்றால் உரிய நேரத்தில் கர்ணன் அறிவுரை கூறாதது குற்றம்தானே? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த சபதத்தினாலேயா துரியோதனை செத்து போயிட்டான்னு நினைக்கிறீங்க? பின் வேறு எதனால்? கிருஷ்ண பரமாத்மா கடவுளாக இருந்த அவரே வந்து அவதாரம் பண்ணதுனால தான் இவன் தோத்து போனானே தவிர இந்த சபதத்தினாலே அல்ல. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, சபதமெல்லாம் சபதம் அல்ல. சபதமெல்லாம் சம்மதம் அல்லவா? ஆமாங்க. அது எப்படி? முந்தி நம்ம பேசுறோமே, ஒருத்தனை அடிச்சுட்டா, கோயம்புத்தூர்காரன் மெட்ராஸ்காரன். ஆமா. இப்ப இந்த அடிபட்டவன் 4 விதமா நடக்கலாம்னு பேசணும்ல. ஆமாம், திருப்பி அடிக்கலாம், காசு கொடுத்து அடிக்கலாம், மண்ணவாரி தூத்தலாம், தாம் ஊருக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கினவனெல்லாம் அடிக்கலாம். இந்த 4 செய்யாம 5ஆவதா ஒன்று செஞ்சாவன். 5ஆவதா என்ன செஞ்சா? அடிபட்டவன் 5ஆவதா என்ன செஞ்சான் தெரியுங்களா? சபதம் போட்டான், என்னையே அடிச்சிட்டியா, எங்க அப்பாவை அடி பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் 1 சபதம். உடனே வந்தான் அவன், அப்பனையும் அடிச்சுட்டான். என்னையும் எங்க அப்பனையுமா அடிச்சுட்ட, எங்க அண்ணனை அடி பார்க்கலாம் சபதம் நம்பர் 2. உடனே அண்ணனையும் அடிச்சுட்டான். என்ன, எங்க அப்பாவை எங்க அண்ணனையுமா அடிச்சுட்ட, எங்க சித்தப்பாவை அடி பார்க்கலாம்னா. சித்தப்பா வந்தான், சண்டை போடுறதுக்கு இல்லை, பெரிய துண்டு எடுத்துட்டு வந்தான். நேரம் அந்த சபதம் போட்டான் பாருங்க, அவன் வாயிலேயே வச்சு திணிச்சான். உன்னை எவன்டா சபதம் போட சொன்னான்? அடி வாங்கினா வீட்டுக்கு வருவியா? அதை விட்டுட்டு ஊரில் நின்று நீ சபதம் போட வேண்டியது, ஒவ்வொருத்தரா நாங்கள் வர வேண்டியது, வந்தவங்களை எல்லாம் அடிக்க வேண்டியது, மீண்டும் மீண்டும் நீ சபதம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. நீ சபதம் போடணும், நாங்கள் அடி வாங்கணும், இதானா உனக்கு வேலைன்னு இவனை 2 கொடுத்தான் பாருங்க. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அடிமைப்பட்டவர்கள் போடுகிற சபதத்தை கண்டு
அரசர்கள் அஞ்ச மாட்டார்கள். வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட விஜயனைப் போல வில்லாற்றல் உடையவன் இல்லை, பீமனைப் போல வலிமை உடையவன் இல்லை, பாஞ்சாலியைப் போல பத்திரித்தன்மை படைத்தவர்கள் இல்லை. அவர்கள் சபதங்களால் துரியோதனன் அழிவான் என்று இவன் நினைக்க வேண்டாமா? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, மனைவியினுடைய சேலையை பிடிச்சு ஒருத்தன் இழுத்து விட்டான், மன்றத்துல இழுத்துட்டியா, 12 வருஷம் நாங்க காட்டுல இருந்து 13வது வருஷம் தலைமறைவா இருந்து அப்புறம் பார்த்துக்கிறோம்டா அப்படின்னு சபதமா போடுவான். அப்பவே வாளை எடுத்து கையை வெட்ட மாட்டான். அதை செய்யலைங்கிறதுல இருந்தே என்ன தெரிகிறது? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இவர்கள் ஆளாக இவர்கள் இருந்தாலும் இவர்களால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டார்கள், அடிமைகளாக போய்விட்டார்கள். 13 வருஷம் இவங்களை நாங்கள் சும்மாவா விட போறோம், பார்த்து கொள்வோம் என்றுதான் ஒருவன் நினைக்க முடியும். அதாவது மெஜாரிட்டி பலம் கர்ணனை சேர்ந்தவனுக்கு இருக்கு, இவங்கெல்லாம் மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டி எப்படிங்க ஜெயிக்க முடியும்? 6 பேர், அதுல ஒருத்தி பொம்பளை, இவ்வளவு பேரும் ஒரு அரசாங்கத்தையே எதிர்ப்பாங்கன்னா நம்ப முடியுமா? ஆகையினால் மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற தைரியத்தால் தான், வந்தாலும் பார்க்கலாம் என்ற வீரத்தால் தான் இந்த சபதத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. இதில் எந்த தவறும் இல்லை. வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் துரியோதனனுக்கு உரிய நேரத்தில் அறிவுரை கூறாத காரணத்தினால் துரியோதனன் அழிந்தான், ஆகவே கர்ணன் நட்பிற்குரிய கடமையை தவறிவிட்டான் என்றார். வழக்கறிஞர் அறிவொளி அவர்கள் துன்பத்தை இழைத்த அந்த பாஞ்சாலிக்கு, அவமானத்தை துரியோதனனுக்கு தந்துவிட்ட அந்த பாஞ்சாலிக்கு இங்கே தண்டனை வழங்கப்படுகிறது. மன்னன் தண்டனை அளிக்கிறான், குடிமகனைப் போல இருக்கிற கர்ணன் அதை தடுக்க நினைக்கவில்லை என்றார். ஆனால் அவன் தடுக்காததனால் துரியோதனனுக்கு அழிவு வருமே என்று கேட்டதற்கு, பஞ்சைகளாக பராரிகளாக பாண்டவர்கள் இருக்கும்போது அவர்களால் என்ன தீமை துரியோதனனுக்கு வந்துவிட முடியும் என்று நம்பிய காரணத்தினாலேதான் அறிவுரை கூறவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன், இறுதியிலே தீர்ப்பை சொல்லுவேன்.